பொதுக்காலம் 15ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 வரை. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 12, வசனங்கள் 14 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின: இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நிறைந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வரலாற்றில் எத்தனையோ அரசுகளும் பேரரசுகளும் அழிந்துள்ளன. அவற்றுள் ஒன்று ரோமை பேரரசு. அதன் அழிவுக்கான காரணங்களுள் கீழ்க்கண்டவையும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக, ரோமை பேரரசு அழிந்து போவதற்கான முந்தைய காலகட்டங்களில் செல்வச் செழிப்பிற்கான மோகம் அதிகமாகவே இருந்தது. எல்லோருமே வளமையின் அடையாளமாக பணத்தையும் செல்வத்தையும் குவிக்க முயற்சித்தனர். இது இரண்டாவது பிரச்சனைக்கு இட்டுச் சென்றது. ஏழை பணக்காரன் பாகுபாடு அதிகமாகியது. செல்வத்தின் மீதான பற்றும் பாசமும் பணம் படைத்தவர்கள் மற்றவர்களை ஏமாளியாக்கி தங்களை இன்னும் வசதி படைத்தவர்களாகவும் ஏழைகளை இன்னும் வறியவர்களாகவும் மாற்றியது. மூன்றாவதாக, பணமும் செல்வமும் அதிகமாகியதன் காரணமாக உலக இன்பங்கள் மீதான நாட்டம், முக்கியமாக பாலியல் இன்பம் மீதான நாட்டம் மற்றும் கேளிக்கை விளையாட்டுக்கள் ஆகியவை அதிகமாகின. ரோமை பேரரசின் கடைசி காலங்களில் பாலியல் இன்பம் மற்றும் கேளிக்கை விளையாட்டுகளுக்கான வேட்கை அளவுக்கு அதிகமாகவே கோலோச்சியதாக சொல்லப்படுகின்றது. பொம்பி என்கிற நகரம் பாலியல் இன்பத்திற்கான கோட்டையாக இருந்ததா. இந்த நகரம் கிபி 69 பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டு கிபி 79 ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் முழுமையாக மூடப்பட்டது.
வரலாற்றின் இன்னொரு அரசான யூதாவும் தனது அழிவு பாதையில் மேற்கண்ட காரணங்கள் மூலம் பயணித்தது என்பதை விவிலிய வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. முதலாவதாக, செல்வத்தின் மீதான நாட்டம் எவ்வாறு பல்வேறு வகையான ஏமாற்றுதல்களுக்கும் தீச்செயல்களுக்குமான காரணமாக இருந்தது என்பதை முதல் வாசகம் தத்ரூபமாக விவரிக்கிறது. வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் என்று வாசிக்கிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஏழை பணக்காரன் பாகுபாட்டுக்கு இட்டுச் சென்றிருக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. செல்வத்தின் மீதான வெறி இன்னும் பல தீமைகளை மனித வாழ்விற்குள் கொண்டு வருகிறது என்பது நாம் அறியாது அல்ல. வாழ்க்கையில் வசதி குவிய குவிய மனிதன் முதலாவதாக தன்னை மறக்கின்றான். தான் தோண்டித்தனமாக வாழ ஆரம்பிக்கின்றான். இரண்டாவதாக, தன்னை சுற்றியுள்ள சமூகத்தை மறக்கின்றான். மற்ற மனிதர்களை கசக்கி பிழிந்து தன்னை பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். மூன்றாவதாக, கடவுளையும் மறக்கின்றான். பணத்தையே பரமனாக பாவித்து அதை வழிபட ஆரம்பிக்கின்றான். இஸ்ரேல் மக்களுக்கு நேர்ந்தது அதுதான். இஸ்ரேல் இனத்தில் வாழ்ந்த வசதி படைத்தவர்கள் நேர்மையற்று நடந்தனர். தங்களை சுற்றி வாழ்ந்த ஏழை எளியவர்களை நசுக்கி அவர்களின் உடைமைகளையும் நிலபுலங்களையும் பறித்துக் கொண்டனர். இவ்வாறு தங்களை மறந்து, தங்களை சுற்றியுள்ளவர்களை மறந்து, தங்களை படைத்தவரையும் மறந்து தீச்செயல் புரிந்தனர். அடுத்ததாக, யூதாவில் பாலியல் மற்றும் கேளிக்கைகளுக்கான வேட்கையும் அதிகமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இறைவாக்கினர்கள் கண்டிக்கும் புறதெய்வ வழிபாடுகள் இந்த பின்னணியில் தான் பார்க்கப்பட வேண்டும். வடநாடான இஸ்ரேலும் தென்னாடான யூதாவும் தங்களை சுற்றி இருந்த பிற இனத்தவர்களின் வழிபாட்டு முறைகளால் ஈர்க்கப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காரணம் அவர்களது வழிபாட்டு முறையில் ஓர் அங்கமாக இருந்த பாலுணர்வு செயல்பாடுகளே. எசேக்கியேல் 23ஆம் பிரிவில் வடநாடு மற்றும் தென்னாடு ஆகியவற்றின் பிற நாடுகளுடனான உறவு பாலியல் இன்பத்திற்கான வேட்கையின் பின்னணியில் சித்தரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆக இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் பிரதெய்வ வழிபாட்டால் ஈர்க்கப்பட்டது, அங்குள்ள பாலியல் இன்பத்தால் அவர்கள் தூண்டப்பட்டது இவர்கள் நடுவில் ஒழுக்க பிறழ்வை கொண்டு வந்தது. குடும்ப வாழ்வை சிதைத்தது. கட்டுக்கோப்பாக வாழ்ந்த சமூகம் உருக்குலைய காரணமாயிற்று. ஆமோஸ் 2:7, எசேக்கியேல் 22:11 ஆகிய பகுதிகளை பார்க்கலாம். ஆக இதன் காரணமாகவே இறைவாக்கினர்கள் பிரதெய்வ வழிபாட்டை கண்டித்தனர். அன்பிற்குரியவர்களே, நமது தனிப்பட்ட வாழ்விலும் கூட அதீத பொருளாசை, முறையற்ற பாலுறவு மற்றும் வரைமுறையற்ற கேளிக்கைகள் ஆகியன இருந்தன என்றால் நாம் அழிவின் பாதையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நிச்சயமாக நாம் வாழக்கூடிய இன்றைய உலகம் மேற்கண்ட மூன்றையும் கொண்டாடுகிறது என்பது உண்மைதான். இருப்பினும் கிறிஸ்தவர்களாகிய நமது அழைப்பு அவை வாழ்விற்கான வழிகள் அல்ல என்பதை நாமும் உணர்ந்து அதை பிறருக்கும் எடுத்துரைப்பதாகும். ஜெபம். இறைவா, அழிவின் பாதை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள வரம் தாரும். ஆமென்.